இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு செவலை மாட்டு பருமாடுனா இது வந்து ஒரு சிந்து கிராஸ் தான். சிந்து கிராஸில் நல்ல ரெட்டை குருவி, நல்ல மடிகாம்பு, நல்ல பைச்சட்டி, நல்ல தரமான மாடு. இது 10 கறந்த மாடு. இவ்வளோ ஒரு முது அகலை இருக்கும். கிராஸ் மாடாக இருந்தாலும் இவ்வளோ ஒரு முது ஆள் இருக்கும். தலை தான் மேத்தலையாக போச்சு. இல்லைன்னா இந்த சிமிழ் இருக்கும். சிந்து கிராஸில் குச்சி கிராஸ். அப்போ கிராஸுன்னா அந்த சிமிழ் இருக்கும், காது மேலே இருக்கும். இந்த மாடு வந்து ஒரு நீடிச்சு கறக்கும்னா ரொம்ப நாள் கறக்கும். நல்ல மாடு, நல்ல சுத்தச்சவலை. இப்போ தான் சுத்தச்சவலைன்னு வெளுன செவலை தான். நல்ல பைச்செட்டு, நல்ல மடியாம்பு. ரெண்டாவது பல்லா அருங்கும்போது இன்னும் ஒரு மாடு கிராஸ் மாடு ஒரு 15 தேடும். கிராஸ் மாடு இப்படி மெட்டூடாமல் இருந்தால் ஒரு 15 தேடும். நல்ல தரமான மாடு. நல்ல மாட்டிலே அழகு. இப்படி மாட்டுகளுக்கு இந்த கொம்பு மேலாக்க இருந்தால் தான் அந்த மாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அழகு. இது நல்ல ஒரு அழகான மாடு. பால் வீட்டுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு இந்த மாட்டில் நல்லா கெட்டித்தரை இருக்கும். குடித்தாலும் கிராஸ் மாட்டு பாலுங்கும் போது நல்லா தரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்னா அந்த பாலில் அவ்வளோ ஒரு கெட்டித்தன்மை உண்டு. ஏன்னா இங்கே எந்த கிலோமீட்டர் நியாயத்தை விட எந்த செடி கொடி இலைகளை திங்கும், என்ன தலை வேணாலும் திங்கும். அதனால தான் இதில் மருத்துவ குணம் அதிகம். நம்ம மேய்ச்சல் மட்டும் விட்டோம்னா எந்த தலை கொழு செடி அத்தனையும் சாப்பிடும். அதனால் இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். நல்ல மாடு.